வணக்கம் இனிய உறவுகள். நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் உட்காரைய உடச்ச கோதுமை ரவாயில் செஞ்சு பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பை நெய் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்துலேயே நெய் சேர்த்து உடச்ச கோதுமை ரவாவையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு கூட 2 ஏலக்காவும் 2 டீஸ்பூன் ஜீனியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் 2 அச்சு வெல்லம் போட்டு இது கரைஞ்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் 2 கிராம்பையும் ஈமி அளவு பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடச்ச கோதுமை ரவாவையும் அது கூட சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஓரளவு தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் காய்ச்சின 1/2 டம்ளர் பாலை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நெய் அதிகமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நெய்யில் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து இவன் தலையில் கொட்டுங்க. மனமோடு சேர்ந்து டேஸ்ட்டும் தடாலடியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உடச்ச கோதுமை ரவாயில் செஞ்ச உக்கரா கரைசல் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்ல மறந்துட்டேன், இதில் நான் செய்யும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தேன். நீங்களும் மறந்துடாமல் சேர்த்துடுங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம செஞ்ச உடச்ச கோதுமையில் செஞ்ச உக்காரை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.